வணக்கம் நண்பர்களே, உங்களிடம் பேசுவது விமலா. இன்னைக்கு நம்ம கேட்க போற கதை நீர்பாம்பும் நாகப்பாம்பும். ஒரு ஏரியில் நீர்பாம்பு ஒன்று வசித்து வந்தது. அது சில சமயங்களில் ஏரியை அடுத்தாற் போலிருந்த புல்தரைக்கு வரும். சிறிது நேரம் புற்களின் ஊடே ஊர்ந்து சென்று காற்று குடிக்கும். பிறகு ஏரிக்கு திரும்பி வரும். ஒரு நாள் புல்வெளியில் அது ஊர்ந்து செல்லும் போது எதிரில் ஒரு நாகப்பாம்பை கண்டது. ஒன்றை ஒன்று சந்தித்தவுடன் இரண்டும் அன்பாக பேசிக்கொண்டன, நலம் விசாரித்துக் கொண்டன. அப்போது தூரத்தில் இருந்த மூங்கில்களின் ஊடே காற்று மோதியதால் இனிய ஓசை எழுந்தது. அந்த இன்னோசையை கேட்டவுடன் நாகப்பாம்புக்கு மகிழ்ச்சி ஏற்பட்டது. இன்பத்தின் எக்களிப்பில் அது படம் எடுத்து ஆடிக்கொண்டிருந்தது. அதன் அழகிய ஆட்டத்தை கண்கொட்டாது பார்த்து நீர்பாம்பும் மகிழ்ந்தது. அன்று முதல் அவை இரண்டும் நட்பினராகிவிட்டன. அடிக்கடி ஒன்றை ஒன்றை சந்தித்துக் கொண்டன. பேசிக்கொண்டே ஒன்றாக ஊர்ந்து பல இடங்களுக்கு சென்றன. ஒரு நாள் அவை இரண்டும் ஊர்ந்து சென்று கொண்டிருக்கும் போது வழியில் ஓர் ஒற்றையடி பாதை இருந்தது. சிறிது நேரம் ஓய்வெடுத்துக் கொள்ளலாம் என்று நீர்பாம்பு அந்த பாதையின் மீதே படுத்துக் கொண்டது. நாகப்பாம்போ புற்களின் ஊடே சென்று மறைவாக படுத்துக் கொண்டது. ஏன் போய் ஒளிந்து கொள்கிறாய் என்று நீர்பாம்பு கேட்டது. இந்த ஒற்றையடி பாதையில் மனிதர்கள் வருவார்கள், கண்டால் அடித்து கொன்று விடுவார்கள் என்றது நாகப்பாம்பு. நான் எத்தனையோ முறை அவர்கள் போகும் பாதைகளில் படுத்திருக்கிறேன், என்னை யாரும் அடிக்கவில்லையே என்று வியப்புடன் கூறியது நீர்பாம்பு. உன்னிடம் நஞ்சில்லை, என்னிடம் நஞ்சு இருக்கிறது. நான் கடித்தால் அவர்கள் இறந்து விடுவார்கள். அதனால் என்னை அவர்கள் பகையாகவே கருதுகிறார்கள். கண்ட இடத்தில் கொன்று விடுவார்கள் என்று கூறி மறைவான இடத்திலேயே படுத்துக் கொண்டது நாகப்பாம்பு. நல்ல மனம் படைத்தவர்கள் அச்சமின்றி வாழ்வார்கள். நெஞ்சில் வஞ்சம் கொண்டவர்கள்தாம் ஒளிந்து மறைந்து வாழ்வார்கள். நஞ்சுள்ள நாகப்பாம்பு போல் அவர்கள் மனித இனத்தின் பகையாவார்கள். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த கதையில சந்திக்கலாம்.